மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore prayer he, your Father which art in the heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in the earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And the lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இது ஏன் டெய்லி நான் படிக்கிறேன்னா, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஜெபம். இது ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லேயும் சரி, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் சரி. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பார், அதே பர்சன் தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இது மாதிரி தான் நம்ம ஜெபம் இருக்கணும். ஓகேங்களா? நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஆக்டிங் டிரைவிங் நேற்று டியூட்டி வர லேட் ஆச்சு. அதனால் ஜொமோட்டோ டெலிவரி போனேன். ஒரு 4 ஆர்டர் டெலிவரி பண்ணேன். அதில் ஒரு ஆர்டர் ரொம்ப டிலே ஆச்சு. ஏன்னா அதில் 2 in 1 2 ஆர்டர் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு தனித்தனி ஆட்களுக்கு டெலிவரி பண்ணோம். அதில் ஒரு ஆர்டர் அவங்க ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் சீக்கிரமாக கைக்கு வந்துருச்சு. 2வது ஆர்டர் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு அவங்ககிட்டேருந்து வர எனக்கு. அதனால் கஸ்டமர் குழம்புனாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது இது எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு சொன்னாங்க. செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது கஸ்டமர், நீங்கள் ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு, நான் எதனாலன்னு சொன்னதுக்கு, உங்கள் ஆர்டர் தான் மேடம் டிலே ஆச்சு. உங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட ஆர்டர் கொடுத்துட்டு வர்றதுக்கு அவங்களோட ஆர்டர் தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. உங்கள் ஒரு ஆர்டர்னால அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப லேட்டாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆர்டரை நான் கையில் வாங்கும் போதே டாப் ஃப்ளோரில் கேட்டேன். கேட்கும்போது அவங்க, எனக்கு காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு 12 மணி ஆகும், 11 மணின்னு, எனக்கு டியூட்டி போடல அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு டியூட்டி போட்டாங்க. அண்ணா நகர்லேயே போட்டாங்க. அந்த கஸ்டமர் பிளேஸ் கரெக்டாக போகிறதுக்கே எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருந்தது. 1.5 மணி நேரத்தில் சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு கஸ்டமர் பிளேஸ் போய் நின்று அவங்களோட காரை எடுத்துகிட்டு, அவங்க ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. ஃபுல் பர்சனாக இருந்தாங்க. அவங்களும் சரி, அவங்க பொண்ணும் சரி. ஃபஸ்ட்டு அண்ணா நகரில் இருக்க ஒரு கோயிலுக்கு போனாங்க. 2வது ட்ரிப்ளிகேணியில் இருக்க ஒரு கோயில். 3வது கோயம்பேடு கிட்ட இருக்க ஒரு கோயில். போயிட்டு திருப்பி வீட்டில் அவங்கள ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி சரவண பவனில் எனக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த விஷயத்த சொல்கிறது தான், இவ்வளோ விஷயத்த நான் சொன்னேன். 2 இட்லி ஃபஸ்ட்டு சரவண பவனில் சாப்பிட்டேன். திருப்பி 2 இட்லி வாங்கி சாப்பிட்டேன். சரவண பவன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஃபுட்டெல்லாம் ரேட்டெலாம் நல்லா இருந்தது. சரவண பவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே என்னென்னா, த டேஸ்டி ஆஃப் த இட்டாலி அப்படின்னு ஒரு ஃபுட்டு பீஸாவை பேஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கடையை பார்த்தேன். சரி, இதெல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்தா வண்டி பார்க் பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள உடம்புல கஷ்டமாக இருந்தது. ஒரு டேபிள் இருந்தது, அந்த டேபிளை கூட நவுத்தி அந்த சைடு வச்சாச்சு. இப்பயும் எதுக்கு கஷ்டமாக இருக்குது? இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரு இது போட்டிருந்தேனே, இதை வச்சு நான் ஈஸியாக திருப்பிட்டு இருந்தேன். எனக்கு திருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த வண்டி இங்கே இருக்கக்கூடாது, இந்த வண்டி எங்கேயே நிற்கிறேன், அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வண்டி அவன் நான் பைத்தியம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் தூங்கினேன்.
ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டேன், நெட்டை செட் டவுன் பண்ணிட்டேன், தூங்கினேன். தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சேன். காலைல எழுந்திரிச்சு இப்போ பண்ணி இப்போ உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 6 மணிலாம் பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சுது. என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் குளோபல் வார்மிங் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மழை இப்படி போட்டு வெளுத்து காட்டுது. சென்னையோட நிலைமை என்ன அப்படி தான் திங்கிங் பண்ணேன். சரி, இன்றைக்கி நான் படிக்க வேண்டியது வசனம் பார்த்திங்கன்னா ஜான் 9 சாப்டர். வசனம் 1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷன் கண்டார். And Jesus passed by. He saw a man which was blind from his birth. வசனம் 2. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்த யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். And his disciple asked him, saying, Master, who did sin, this man or his parents, that he was born blind? வசனம் 3. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படியே. Jesus answered, Nature hath this man sinned near his parents, but that the work of the God should be made manifest in him. வசனம் 4. பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரிகைகளையே செய்ய வேண்டும். ஒருவனும் கிரிகை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது. I must work the work of him that is sent me. Will it is day, the night cometh, when no man can walk. வசனம் 5. நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். As long as I am in the world, I am the light of the world. வசனம் 6. அவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினாலே சுரண்டாக்கி அந்த சொற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. When he had done this spitcan, he spot on the ground and made clay of the splitly, and he anointed the eyes of the blind man with the clay. வசனம் 7. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். And said unto him, Go, wash in Siloam, which is interpretation sent. He went his way therefore and washed and come seeing. வசனம் 8. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிராதவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனுமாய் இருந்தவன் என்றார்கள். And neighbor thereupon, and they which before and sent him, that he was blind, see. Is not this he that sent and began? வசனம் 9. சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறவன் என்றார்கள், அவனோ நான் தான் அவன் என்றான். Some said, This is he. Others said, This is like him. But he said, I am he. வசனம் 10. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். Therefore said they unto him, How were then he
ஐஸ் ஓப்பன். வசனம் 11. அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சோறுண்டாக்கி என் கண்களின் மேலே பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவும் என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். He answered and said, A man that is called Jesus made claim, and anointed many eyes, and said unto me, Go to the Siloam, and wash, and went and washed, and I received, singing. வசனம் 12. அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். Then said they unto him, Where are the sea? He said, I can know not. வசனம் 13. குருடனாய் இருந்த அவனை பரிசேயனிடத்திற்கு கொண்டு போனார்கள். They to the priest him that after time was blind. வசனம் 14. இயேசு சோறுண்டாக்கி அவன் கண்கள் திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. And it was Sabbath day. When Jesus made the claim and opened his eyes. வசனம் 15. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ இப்படிப்பட்ட பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர், என் கண்களின் மேலே சேற்றை பூசினார். நான் கழுவினேன், கண்ணோக்கினேன் என்றான். Again the priest also asked him how he had received his singing. He said unto them, He many eyes, and washed and do see. வசனம் 16. அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷனை ஓய்வு நாளில் கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷர்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். அவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. Therefore said some of the priests, This man is not of God, because he keepeth not the Sabbath day. After said, How can a man that is senior do such miracle? And there was division among them. வசனம் 17. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தேனே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவன் அவர்கள் தீர்க்கதரிசி என்றான். They say unto the blind man again, What saying thou of him, that he had opened thine eyes? He said, He is the prophet. வசனம் 18. அவன் குருடனாயிருந்தும் பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, But the Jews did not believe, conquering him. He had been blind, and received this singer until they called the prophet of him, parent of him that hadn't received him singing. வசனம் 19. அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். And they asked them, saying, Is this your son, who he say was born blind? How then doth he now see? வசனம் 20. தாய் தகப்பனார் பிரதி உத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்று குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும். His parent answered them and said, Ye can know that is your son,
and that he was born blind. வசனம் 21. அப்பொழுது அவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன், இவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான். இவனை கேளுங்கள், இவனோ சொல்லுவான் என்றார்கள். But by one man can he now sit? He can now not. You are who had opened his eyes. We can now not. He is of our age. Ask him. He shall and speak for himself. வசனம் 22. அவனுடைய தாய் தகப்பனார் யூதர்களுக்கு பயந்ததினால் அப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டுமென்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்து வந்தார்கள். This world speak these parents because they feared the Jews. For the Jews had agreed already that if any man did confuse that was Christ, he should be put out of the synagogues. வசனம் 23. அது நிமித்தம் அவன் வயது உள்ளவனாய் இருக்கிறான், இவைகளை கேளுங்கள் என்று அவன் தகப்பன்மார் சொன்னார்கள். Therefore said this parent, he is of the age, ask him. வசனம் 24. ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவ மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். Then again called the man that was blind, and said unto him, give God the praise, we can know that this man is sinner. வசனம் 25. அவன் பிரதியுத்தரமாக, அவன் பாவி என்று அவனுக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். He answered and said, Water he be sinner or no? I can know not one things. I can know that where was I was blind, now I see. வசனம் 26. அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தேன்? என் முன்கண்கள் எப்படி திறந்திருந்தன என்றார்கள். Then said they to him again, What did he do thee? How opened he then eyes? வசனம் 27. அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன? இவர்களுக்கு சீஷர்கள் உங்களுக்கு மனது உண்டோ என்றார்கள். சீஷர்களாக உங்களுக்கு மனது உண்டோ என்றார்கள். He answered them, I have told you already, and he did not hear. Wherefore will he hear it again? Will he also be his disciple? வசனம் 28. அப்பொழுது அவர்கள் அவனை யாவது நீ அவனுடைய சீஷர்கள், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். Then they revealed him and said, Thou art his disciple, but we have Moses disciple. வசனம் 29. மோசேயுடனும் தேவன் பேசினார் என்றும் அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தான் என்று அறிவோம் என்றார்கள். He can know that God speak unto Moses, as far as follow, he can know not from whence he is. வசனம் 30. அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்து இருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆச்சரியமான காரியம். Then man answered and said unto them, The way herein is marvelous things, that he can know not from whence he is, and yet he opened many eyes.
வசனம் 31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். Now we can know that God hear it not and sinner. But if any man be a worshipper and don't his will, him he hear it. வசனம் 32. பிறவிகளுடனுடைய கண்கள் ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. Since the world began, was it not heard that any man opened his eyes of one that was born blind? வசனம் 33. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றுமே செய்ய மாட்டாரே என்றார்கள். It is man were not of God, he could do nothing. வசனம் 34. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயே என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். They answered and said unto them, Thou wast an alonggetter born in sin, and dost thou teach use? And they cast him out. வசனம் 35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசிக்கிறாயா என்றார். Jesus heard that they and cast him out. And when he had found him, he said unto him, Dost thou believe and the Son of God? வசனம் 36. அதற்கு அவன், ஆண்டவரே, அவனிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். He answered and said, Who is the Lord, that I may believe on him? வசனம் 37. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடைய பேசுகிறவர் அவர்தான் என்றார். And Jesus said unto him, Thou hast but see him, and it is he that talketh with thee. வசனம் 38. உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். And he said, Lord, I believe, and he worshipped him. வசனம் 39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாயிருக்கும்படியாய் இருக்கவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். And Jesus said, For judgment I am come into this world, that they which see not might see, and that they which see might be made blind. வசனம் 40. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்கள் குருடரே என்றார்கள். And some of the priests which were with him heard this word, and said unto him, Here be blind also. வசனம் 41. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடனாய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடியால் உங்கள் பாவம் நிலைத்திருக்கிறது என்றார். Jesus said unto them, If he were blind, he should have no sin. But now we see, therefore your sin remaineth. Hi friends, பார்த்தீங்களா, கடவுளுடைய குமாரன் இந்த பூமியில் செய்கிற அற்புதங்களை நம்ப முடியல அவங்களால. யூதர்கள் பிறவிலேருந்தே ஒரு குருடன் இருக்கிறான், அந்த குருடன் திறக்கப்படுது அவன் கண்ணு. அந்த அற்புதத்தை அவர்கள் ஏன் ஓய்வு நாளில் செய்தீங்க அப்படின்றாங்க. ஓய்வு நாளை ஆசரிக்கிறாங்க யூதர்கள். யார் இடத்துலேருந்து இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, தேவனுடைய
சட்டத்திட்டங்களை வந்து சட்டத்திட்டங்கள்னு சொல்கிறதோட அவருடைய கமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோசேயினோட காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மோசேக்கு கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான் இத்தனை கட்டளைகளையும். ஆனால் அவரையே வந்து ஓய்வு நாளில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சுகம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பி அந்த குருடன் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது அந்த குருடர்களை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த குருடன் வந்து பிறவிலேருந்தே கண் பார்க்கல, ஆனால் இவங்களாம் பார்த்துன்னு பாவம் செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த குருடன் பிறவிலேருந்து செய்யலை பாவம், ஆனால் அவன் பாவம் செய்யாதவனாக இருக்கான், ஆனால் இவங்க பாவம் செஞ்சவங்களாக இருக்காங்க. ஒரு மிராக்கிள் நடந்தாலும் அந்த மிராக்கிளை ஏன் செய்தீங்கன்னு கேட்குறாங்க ஓய்வு நாளில். இப்படிப்பட்டவங்க இப்படி இருக்காங்கன்றது வந்து இந்த வசனத்தில் நம்ம ஜான் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினத்தில் நான் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவும் ஸ்வீட்டியாக நம்ம ஸ்பீக் பண்ணும்போது அந்த வார்த்தை ரொம்ப இனிமையாக இருக்குது. அதில் வந்து ஒரு நிம்மதி நம்ம கிடைக்கிது. அந்த மாதிரி இருக்க வேர்ட்ஸில் வந்து ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், அது நல்லா இருக்குது, நம்ம நிம்மதியாக இருக்குது. இதான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளை உருவாக்குனரும் கடவுள் தான். தமிழ் இவ்வளோ இனிமையாக இருக்கிறதும் கடவுளுடைய ஒரு அற்புதமான காரியம், நம்மளுக்கு கொடுத்த ஞானம் தான். இங்கிலீஷ் இவ்வளோ உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறதும் கடவுளுடைய ஒரு மெய்யான இது தான், கிரிகை தான் என்று நான் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.